கார்டு ஸ்கார்பியோ இது பார்த்தீங்கன்னா பில் பண்ணிடலாம். ரீஸ்டோரேஷன் வண்டியா தம்பி இது? ஆமா ஸ்கார்பியோ. ஏன் தம்பி 2 முறை சார்ஜ் பண்ணிருக்கீங்க? அண்ணா கஸ்டமர் வந்து ஆல்ட்ரு ஒர்க்குக்காக எத்தனை தடவை கைட்டு மாட்டி சொன்னாரு. சரி, ஆனா நான் 4 தடவை கைட்டு மாட்டிக்கிறேன். ஆனா பள்ளிக்கிட்டு 2 தடவை தான் பில்லிங்கே பண்ணிருக்கேன். மோகனா, நம்ம 4 முறை பண்றோமா 40 முறை பண்றோமான்றது செய்தி இல்லை. கஸ்டமருக்கு அது தேவையானதான்றது மட்டும்தான் அங்க செய்தி. அதனால எக்காரத்தை முன்னிட்டு நீங்க ஒரு முறைக்கு மேல பில் பண்ணக்கூடாது. மேலும் சில செய்திகளை உள்வாங்கிங்க. உழைப்புக்கு மேல வாங்குற ஊதியம் புண்ணியத்துல சேராது. கரெக்டுங்களா? அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் கணேஷ் மோட்டார்ஸ் இயங்குது. அதனாலதான் தமிழ்நாடை தாண்டி இருந்தும் வண்டி வந்துருக்கு. கஸ்டமரை நிறைவுபடுத்திட்டீங்கன்னா நமக்காக ஓடி போய் அவருடைய ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லி கூட்டு வருவார்ல, அதுக்கு ஏதாவது நம்ம பிரதிபலன் கொடுக்குறோமான்னு ஒண்ணுமே கிடையாது. தேங்க்ஸ்ன்ற வார்த்தையை தவிர ஒரு ஒண்ணுமே சொல்றது இல்லை. அது மட்டும் தான் சொல்றோம். இப்ப அந்த கஸ்டமரை நிறைவுபடுத்துறது தான் நம்மளுடைய இலக்கா இருக்கும். அதனால்தான் நம்ம ஆஃபரை கூட கொடுக்கறதே கிடையாது. ஆஃபர்னு ஏதோ ஒரு ரூபத்துல கொடுத்தா அவங்க சாமியார்ல இல்ல ஆஃபர் கொடுக்குறோம், ஏதோ ஒரு ரூபத்துல பணத்தை இன்னொரு வழியில எடுக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. அதை அப்படியே முற்றிலும் ஒழிச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கஸ்டமரை நிறைவுபடுத்தினா வெற்றி அடையாது. நான் கணேஷ் மோட்டார்ஸ் மட்டும் சொல்ல, இது எந்த பிசினஸ், இந்த பூமி பந்துல எந்த பிசினஸா இருந்தாலும் இதுதான் விதி. இதை நான் எனக்கு ஒரு குரு சொல்லி கொடுத்தாரு. அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். இது நான் உனக்கு சொல்லித்தர செய்தி. நீங்க என்ன வேணா பிசினஸ் பண்ணுங்க, ஆனா இந்த செய்தியை மட்டும் உள்வாங்கி